ஏன்னா எல்லா கடவுள்களுமே சிவன் கிட்ட இருந்து பிரிஞ்சவங்க தான். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு முருகரை பிடிக்கும், எனக்கு விநாயகரை பிடிக்கும், எனக்கு வந்து பெருமாளை பிடிக்கும் அப்படின்னு நம்ம என்ன சொன்னாலுமே இவை அனைத்துமே சேரக்கூடிய இடம் வந்து சிவன் தான். சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதரை எப்பொழுதுமே சோதிக்கதான் செய்வாரு. ஏன் சோதிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வைரத்தை எடுத்தீங்கன்னா வைரத்தை பட்டை திட்டதான் அது பளபளக்கும். அதே மாதிரிதான் ஒரு மனிதனுக்கு சோதனைகள் வர வர அந்த சோதனைகளில் இருந்துதான் அவன் தன்னுடைய நிலையை அறிஞ்சு கொள்ள முடியும். சிவனுடைய நிலையை அடையிறாங்க அப்படின்னா அது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அவங்க எல்லாத்தையுமே திறந்து அந்த இடத்துக்கு போனாதான் முடியுமே. இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆசைகள் இல்ல இந்த வாழ்க்கையோட பற்றுகள் இதுல இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அவனால சிவனுடைய நிலையை அடைய முடியாது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சிவன் எல்லாருமே சோதிப்பாரு. தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சிவ வழிபாட்டுல இருக்கிறவங்க நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க. சிவனடியார்களே நீங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில பல கஷ்டங்கள் துன்பங்களை அனுபவித்து எது வந்தாலும் என் அப்பன் பாப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கனாலதான் அவங்க நினைக்கிறதா உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். சிவன் ஆனா அவங்களை யாரையுமே எப்பொழுதுமே கைவிட மாட்டார். சிவனை எப்போ உணர்ந்து சிவன் தான் எனக்கு அப்படின்னு வர்றாங்களோ அதன் பிறகு அவங்க வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா போக ஆரம்பிக்கும். ஆனா வாழ்நாள் முழுவதும் கஷ்டங்களும் இருக்கும். அந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிவனோட அவங்க ஒன்னா அர்ப்பணிக்கிறதுக்கான ஒரு வழிதான். ஸோ இதை மட்டும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களே தன்னை ஷேப் பண்றதுக்கு தான், தன்னை வைரமா மாற்றிக் கொள்றதுக்காக சிவனே தனக்காக கொடுத்த ஒரு அருள் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் அனைத்து துன்பங்களுமே ஒரு நோக்கத்திற்காகவும் ஒரு காரணத்துக்காக தான் வந்துட்டு இருக்கு. அதை நீங்க சிவன் மேல பாரத்தை போட்டுட்டு நீங்க உங்க வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிங்க. எல்லாமே சிவன் பார்த்துப்பார் அப்படின்ற மனநிலைக்கு நீங்க வர ஆரம்பிச்சிருங்க. அந்த கஷ்டங்களா தவிடு பொடியாகிறத நீங்க உணர்வீங்க. அந்த கஷ்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம சிவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கையே மாறும். நிறைய விதங்களை வந்து சிவனை ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. அவங்களோட வாழ்க்கை மாற்றங்கள் கண்டிப்பா உணர்ந்திருப்பீங்க. सुगन्धिं पुष्टिवर्धनम् पूर्वारुकमिव बन्धनम्